அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உயிரிலும் மேலான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்கிறேன், அல்லாஹ்வை நம்பி இருங்க, அல்லாஹ்க்கு ஜிக்ர் பண்ணுங்க. அல்லாஹ்வை ஜிக்ர் பண்ணிகிட்டே இருக்கும்போது மலை மாதிரி வர்றது பனி மாதிரி போயிடும். கதர் இருக்குது, ஏற்கனவே நமக்கு எழுதப்பட்டது தான், நமக்கு நடந்தே தீரும். யார் தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஆனாலும் நம்ம ஒரு தடவையும் நம்ம செயலை நேர்மையாக நல்லபடியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகள் எல்லாமே கொடுப்பான். நம்புங்க, பனி மாதிரி மழை மாதிரி வர்றது பனி மாதிரி போயிடும். எந்தவித ப்ராப்ளமும் வராது, எந்தவித பிரச்சனைகளுமே வராது. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. ஒரு சொல்லுக்கும் ஒரு செயலுக்கும் நம்மளுக்கு பதில் திரும்பி வரும். நமக்கு நம்ம செஞ்சது தான் வரும். நம்ம ஆகிறதுக்கு போனால் கூட நம்ம செஞ்ச செயல்கள் அங்கே நம்ம கூட வரும். அந்த செயல்கள் சொல்லும். அப்போ நம்ம பொய் பேச முடியாது, நம்மளால் வாய் பேச முடியாது. அந்த செயல்கள் சொல்லும். நம்ம கைகள் செஞ்சது நம்ம கைகள் காட்டும். நம்ம இது சொல்லும். அடுத்தவங்க பொருளை அபகரிக்கக்கூடாது, அமானிதம். நம்ம வீட்டு பொருளை 5ஓ 10ஓ நம்ம எடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. 5ஓ 10ஓ ஒரு இது. ஆனால் நிறையா பணம் அது மாதிரி நம்ம எடுத்தால் நம்ம அல்லாஹ்கிட்ட கணக்கு சொல்லணும். அது ரொம்ப பெரியமான இது. அந்த எடுத்தவங்க மனசு நொந்து போய் அல்லாஹ் என் பணம் காணா போச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப நமக்கு பதுவாக கிடைக்கும். அங்கே போனால் அல்லாஹ்க்கு அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க மனசு. அப்போ அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப வேதனை அடைவாங்க. யார் பொருளையும் நம்ம எடுக்கக்கூடாது, யார் பொருளையும் தொடக்கூடாது. அப்போ அவங்க வேதனை அடையும் போது நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிட்டாலும் சொர்க்க வாசலில் நிற்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு வாங்கிட்டு வந்துரு, அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுவா, அப்போ தான் நீ சொர்க்கத்துக்குள்ளே போகணும்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ நம்ம என்ன செய்யறது? அவங்கள தேடினாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தும் ஒரு சின்ன தவறுகளால் நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாமல் ஆயிடுது. அதனால நம்ம நல்ல விஷயங்களை இது பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அமானிதத்தை பேணி பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்றைக்கி சொல்கிறேன், அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுலூகையாக வாழ்க்கை ஈஸியாக போகும். அல்ஹம்துலில்லாஹ்.